வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். சினிமா டிக்கெட்டில் இருந்து கவுண்டம்பாளையம் ரோஸ்ட் என்ன இளவிடாது. ரஞ்சித்தின் கவுண்டம்பாளையம் ரோஸ்ட், பிக் பாஸ் ரஞ்சித். இந்த படம் எடுத்ததுக்கப்புறம் தான் நான் பிக் பாஸ் போனார். ஸோ அந்த டைம்லேயே ஒரு சில கிளிப்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப கிரிஞ்சாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த டைமில் கவுண்டம்பாளையத்தை போட்டு எல்லாரும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. செம்ம ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. இவர் வந்து ஃபுல் ரோஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. இவர் ஸ்டைலில் பண்ணியிருப்பார். நம்ம ஆல்ரெடி ஜித்தன் 2 ரோஸ்ட் பார்த்தோம் சினிமா டிக்கெட்லேருந்து. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. சினிமா டிக்கெட்டாக அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வச்சு செஞ்சுருப்பார். சோடா வாங்கி கொடுத்து தந்தையை கொன்ற மகன் அப்படின்ற மாதிரி அது வேறு லெவலாக இருந்துச்சு. செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. இப்போ அவர்கிட்ட சினிமா டிக்கெட்லேருந்தே கவுண்டம்பாளையம் ரோஸ்ட் இதுவும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போயிடலாம். தம்ப்நெயில் பார்த்துட்டு தானே வந்திருப்பீங்க. இது கவுண்டம்பாளையம் ரோஸ்ட் தான். இந்த படத்தை பத்தி ஆன்லைன்ல பல ட்ரால்ஸ் மீம்ஸ் பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் நம்ம ஸ்டைல்ல இந்த படத்தை ரோஸ்ட் பண்ண சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்ததால இதோ உங்களுக்காக இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிற ரஞ்சித்தனை எப்படி ஒரு மட்டமான வேலையை பார்த்துட்டு உள்ள போயிருக்காருன்னு இன்னைக்கு நம்ம ஸ்டைல்ல பாத்துடலாம். பிக் பாஸ் நீ எத்தனை பேர் பார்ப்பீங்க தெரியல. பார்ப்பேன் அண்ணா. நான் இருக்கணுங்கண்ணா. எடுத்த உடனே கவுண்டம்பாளையம் டைட்டில் கார்டு போடும் போதே சிங்கத்தை காட்டுறாங்க. கவுண்டம்பாளையத்துக்கும் சிங்கத்துக்கும் என்ன சம்பந்தம்னு தான் தெரியல. நாங்களும் கோயம்புத்தூர்ல தான் இருக்கோம். கவுண்டம்பாளையத்துல நாயை தவிர வேற எதுவுமே இல்லையேடா. ஏன் உனக்கு இந்த வேலை? கோயம்புத்தூரா? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? டைட்டில் கார்டு முடிஞ்ச உடனே ஒரு பொட்டல் கார்டை காட்டிட்டு ஒரு மயில் கத்துற சவுண்ட் வரும். அந்த சவுண்டையும் இவனுங்களே மிமிக்ரிங்கிற பேர்ல டப்பிங் பண்ணி மயிலையே டென்ஷன் பண்ணி விட்டுருக்கானுங்க. மயில முடிச்சு விட்ட மாதிரியே ஒரு தாத்தாவை பாட விட்டு அவருக்கு ஒரு பாட்டி வாய்ஸ போட்டு அவரையும் முடிச்சு விட்டாங்க. படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு கோமாளித்தனம் பண்ணியிருக்காங்களேன்னு யோசிக்கும் போது அந்த டைமிங்ல வருது ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ரஞ்சித்னு. என்கிட்ட செய்யறதுக்கு சிபே இல்லைங்கண்ணா, ஜிபே ஒண்ணு இருக்கு. ஏண்டா அதுங்கதான் சின்ன இருக்குங்க, ஓடி பிடிச்சி விளையாடுதுங்க, உனக்கு என்னடா கேடு எருமை. இப்போ ஹீரோ ரஞ்சித்துக்கான இன்ட்ரோவை டைரக்டர் ரஞ்சித் எப்படி எழுதியிருக்காருன்னு பார்க்கலாம். அட கன்றாவியே. இமான அண்ணாச்சியை காட்டுறாங்க. அவருக்கு ஒரு காலேஜோட மிஸ் கான்ட்ராக்ட் கிடைக்குது. வாழ்த்துக்கள் அண்ணாச்சி. இன்னையிலிருந்து ஒட்டுமொத்த காலேஜுக்கும் உங்க சமையல் தான். நான் சமைக்க ஆரம்பிச்சான்னா எல்லார் வாயில எச்சுதான் ஊறும். எதுக்கு உன காரி துப்புறதுக்கா? அப்போ ஒரு சேலஞ்ச் வருது. இப்போ 1 ஹவருக்குள்ள 1000 பேருக்கு சமைக்கணும். ஆனா சமையல்காரங்க யாரையும் இப்போன்னு பார்த்து திடீர்னு ஆளுக்கானோ 2 மணிக்குள்ள 1000 பேருக்கு சோறு உங்களா எனக்கு 7:30 ஸ்டார்ட் ஆயிரும்டா. அதுக்கப்புறம் என்னாச்சு? இப்போ சமைக்கலனா கான்ட்ராக்ட் வேற கையை விட்டு போயிடுன்னு புலம்பி தள்ளிட்டு இருப்பாரு. அப்போ பின்னாடி ஒரு குரல் கேட்கும், சர்ப்ரைஸ் என்ட்ரியாமா. எப்படி சமாளிக்க போறேன்? எனக்குன்னு யார் இருக்கா? அண்ணா நான் இருக்கிறேனுங்கண்ணா. முருகா அப்ப நான் புறப்பட்டுமா? என்ன அதுக்குள்ள புறப்பட்டீங்க? எங்கேயோ தெருவுல சுத்திட்டு இருந்தவரு எப்படி காலேஜ்குள்ள விட்டாங்கன்னு தான் தெரியல. ஆனா வந்த உடனே அண்ணாச்சி கிட்ட சமையல்காரனா சார்ஜ் எடுத்துக்கிறாரு ஹீரோ. வந்தவர் பேசாம சமையல் வேலையை பார்க்காம தலைகீழா தான் குதிப்பேன்னு கவுண்டமணி அண்ணா சொன்ன மாதிரி கண்ணை கட்டிக்கிட்டு தான் சமைப்பேன்னு பிடிக்கிறாரு. உனக்கு சமையல் வேலை தெரியுமா? தெரியும் மாவா. கண்ணா கட்டி சமைப்பங்கண்ணா. போட ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. எப்படி கந்தரகோலமா சமைக்கிறாருன்னு பாருங்க. சாப்பாடு சூப்பர்ண்ணா, ரொம்ப நல்லா இருந்துச்சு, டேஸ்டா இருந்துச்சுண்ணா, வேற லெவல். காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. அப்புறம் கேமரா அப்படியே ஒரு பெரிய வீட்டுக்கு டிராவல் ஆகி போக ஃபர்ஸ்ட் வில்லனோட மாமாவை காட்டுறாங்க. வணக்கம் வணக்கம். ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து ஐயாக்கு ஒரு செலவைக்கலாம்னு விருப்பப்படுறவங்க. ஐயா ஊர்லயே நல்லவன்னு ஒருத்தனை காட்டணும்னா எப்படி வேணும்னாலும் சீன் வைக்கலாம். அதுக்குன்னு எடுத்த உடனே இவர் என்ன கிழிச்சிட்டாருன்னு கிராம மக்கள் இவருக்கு செலவைக்க போறாங்க. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம்.
நெக்ஸ்ட் கிரிஞ்சு தாத்தாவோட மச்சான் வில்லனோட இன்ட்ரோ. பழைய பேய் படத்துல நைட் ஓனாய் கத்துற சவுண்ட் வரும்ல, அதுதான் வில்லனோட தீம் மியூசிக். எங்க கொஞ்சம் போடுங்க. ஆமா, மயிலுக்கு மிமிக்ரி ஒன்னா கல்யாணம். அதனால நாட்டுக்கோழி மற்றும் ஒரு பிராய்லர் கோழியை வச்சு அதை ஒரே டைலாக்ல அதை காமெடி பண்ற மாதிரி எப்படி எழுதி இருக்காருன்னு பாருங்க. நாட்டுக்கோழி கூட போண்டா கோழி சேர்ந்துச்சுன்னா பிறக்கிற முட்டைக்கு என்னடா பேர் வைக்கிறது? பெரிய மேதாவி மாதிரி மாடஸ்டர் படத்துல விஜயகுமார் அப்பாரே வடிவேல் கிட்ட உடனே ஊர் மக்கள் எல்லாம் பயந்து நடந்துறாங்களாமா. குளிச்சு நடிக்கிறது. நீ என்ன அவ்வளவு பெரிய ரவுடியா? நீ ரவுடியா? இந்த சீன பரிதாபங்கள் இது பண்ணிருப்பாங்க, செம்மையா இருக்கும். இதெல்லாம் நம்ம ரஞ்சித் எழுதின சீன்ஸ்னு நம்ம மறக்கவே கூடாது. அதை மனசுல வச்சுக்கிட்டே பார்க்கணும். இது எல்லாத்தையும் விட குபீர்னு சிரிப்பு வர்ற மாதிரி இன்னொரு கேரக்டர் செட் பண்ணிருப்பாரு பாருங்க. வணக்கண்ணு, என்ற பேர் மயில்சாமி, எங்க ஊர் குப்பி வேலையா. நம்ம எல்லாம் செருப்பு கடையில செருப்பு வாங்க போனா சைஸ் சொல்லி அதுல செருப்பு காட்டுங்கன்னு சொல்லுவோம். இவரு வேற ரகம், வேற மாதிரி செருப்பு கேட்பாரு. அம்மணி என்ற மாவ எங்க ஊருக்குள்ளேயே பள்ளிக்கூடத்துல மார்க் எங்க அம்மனிதே. அதுக்கு மேல் படிக்க பட்டணம் போகுது. அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? கடைசியில செருப்புக்கு இவர்கிட்ட இருக்கிற காசே பத்தாதுன்னு அந்த கடைக்கார பொண்ணு அதுக்கு மேல ஒரு கிரிஞ்சு பண்ணும். சரி, பிள்ளை எம்டாச்சு தங்கா. 2750 ஐயா. 2750. எத்தனை சாமி சொன்னேன்? 2750. 2750. 12 seconds later. நானும் அப்பா இல்லாம வளர்ந்த பொண்ணுதான்ப்பா. இன்னைக்கு தான் அப்பா இல்லைங்கிற வருத்தமே எனக்கு தெரியுது. நம்ம பாப்பாவை என்னோட தங்கச்சியா நினைச்சுக்கிறேன். என் தங்கச்சிக்கு நான் ஒரு கிஃப்ட் குடுக்கற மாதிரி குடுக்கறேன்ப்பா. யாருக்கு தெரியும், அவங்களே கூட ஓனரா இருக்கலாம். காசு இல்லாம வீட்ல பிளான் பண்ணிட்டு வந்த உடனே செருப்பு கேட்காம ஒரு ஸ்கிரிப்ட சொல்லிட்டு செருப்பு கேட்கற மாதிரி ஒரு கேரக்டர். ஆனா கடைசி வரைக்கும் இந்த கேரக்டர் கதையில எதுக்கு இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. சும்மா அடுத்த சீன்ல நம்ம ரஞ்சித் சம்மந்தமே இல்லாம டிவிஎஸ் எக்ஸ்எல்ல டீ வித்துக்கிட்டு இருக்காரு. சுருக்கும் டீ அடிங்க. அப்பதான் வேலை நல்லா நடக்கும். இதெல்லாம் யாரா ஒண்ணு கேட்டா? யாரா நீ? இந்தப்பா காசை புடி. அப்போ ஒரு சில்லற காசு உருண்டு ஓட அதை பிடிக்க இவர் ஓட ஒரு சம்பவமே நடக்குது. ஐயோ லட்சுமி, லட்சுமி அப்புறம் பார்த்தா கார்ல வந்தது இந்த மொக்க வில்ல மறுபடியும் ஓனாய் சவுண்டோட வந்து காமெடி பண்றாரு. யாருன்னு கேட்டோன்னா அதே மாதிரி அவரு செருப்பு வாங்கும்போது ஒருத்தர் இன்ட்ரோ கொடுத்தாருல, அந்த மாதிரி அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டி நம்ம ரஞ்சித்தையும் காமெடி பண்ணி விட்டுறாரு. என்றா ஒரு புதுசா என்னடா அண்ணாட என் கார் வரும் தெரியாது, ஊருக்கு வந்து உலகுற இல்லைங்கண்ணா, காசு கீழே வந்துருச்சு. இப்போ இந்த எக்ஸல்ல டீ வித்தது, காய் உருண்டது, சம்பவம் ஆனது எதுக்கு இதெல்லாம்னு இப்போதான் தெரியுது. அந்த கார்ல ஹீரோயின் இருந்தாங்களாமா. அவங்க ஒத்த கண்ணை மட்டும் பார்த்துட்டு ஒரு டைலாக் சொல்லுவாரு பாருங்க. கண்ணு கோயம்புத்தூர் தேங்காய் பண்ணுங்க. என்னடா முட்டாத்தமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. கோயம்புத்தூர்ல எப்போட தேங்காய் பண்ணு ஃபேமஸா இருந்துச்சு. இது எப்படி இருக்குன்னா பழனி வரைக்கி, ஊட்டி பூட்டு, திண்டுக்கல் பஞ்சாமிர்தம் இப்படி எல்லாம் சொல்லும்போது எவ்வளவு மட்டமா இருக்கோ அதைத்தான் இவரும் சொல்லி இருக்காரு. கண்ணு கோயம்புத்தூர் இவருமே கோயம்புத்தூர் தான் சொல்றாரு. இது அப்படியே போய் இமான் அண்ணாச்சி வைஃப் கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. கண்ணு கோயம்புத்தூர் தேங்காய் பண்ணு. ஐயோ, 2750 ரூபாய். 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 2750 ரூபாய்
பழைய படங்கள்ல எல்லாம் மலையாளி லேடிஸ் இப்படிதான் இருப்பாங்கன்னு ஒரு ஸ்டீரியோ டைப் பண்ணுவாங்க. அதெல்லாம் மாறி இப்போ மக்களும் கிரியேட்டர்ஸும் எவ்வளவோ improve ஆயிட்டாங்க. இப்போ 2024 எப்படி ஒரு மட்டமான சீன் எடுத்திருக்காங்கன்னு பாருங்க. உனக்கு ஓட்ட வடை பிடிக்குமா பருப்பு வடை பிடிக்குமா? நான் ஒண்ணு சொன்னா கோச்சுக்க மாட்டீங்க. சடை ரொம்ப பிடிக்குங்க. சோத்துக்கு இருக்குதா இல்லையா லோலா இங்க சப்பு நிறைய வருவாங்க. இந்த வீடியோ நான் பார்த்துருக்கேன். இந்த ஓட்ட விட காமெடியை விட மட்டமான சீன் இந்த படத்துல இருக்காதுன்னு நினைக்கும் போதே அதை விட மட்டமான சீன் ஒன்று வருது. மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு படமா இருக்கணுங்கிறதுக்காக இந்த படத்தை நான் இன்னைக்கு அம்மன் காலடியில சமர்ப்பிச்சு அது உங்களுக்கு சொல்றேன். என்ன நான் சொல்றது நீங்க கேளுங்க முதல்ல. காம பிசாசா உடஞ்சிருக்கண்ணே அது பிசாஸ் காம பிசாஸ் சீரியல் போட்டுருக்கான். பண்ணி பண்ணலாம் என்ன இது? கதைக்கும் இந்த சீனுக்கும் சம்பந்தமே இல்ல. இப்போ கில்மாவா ஒரு சீன் வச்சா படம் நல்லா ஓடும்னு ஆடியன்ஸை துச்சமா நினைச்ச தருணம் இது. சும்மா இருங்க. நான் டச் பண்ணாம எவன் டச் பண்ணுவான்? நான் புளியில சாயமே போயிருங்க. நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. நெக்ஸ்ட் சீன் ரொம்ப கொடூரமான சீன். ஒரு காலேஜ் கேண்டீன்ல வேலை செய்யற தாத்தா கொஞ்சம் கூட வயசு வரம்பே இல்லாம அந்த காலேஜ்லயே படிக்கிற பொண்ணை சைட் அடிக்கிறதும் இல்லாம ஸ்டாக் பண்றாரு. இவர்தான் தாத்தாவா? ஷார்ட்ட பாருங்களேன். அன்னைக்கு ஹீரோயினும் முழுசா பார்க்க முடியலையாமா. இப்போ பார்த்தே ஆகணும்னு அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. இதுவே பயங்கரம்னா அதுக்கு மேல இவர் சைட் அடிக்கும் போது மஞ்சுநாதன் வாய்ஸ்ல இந்த கண்கொள்ளா காட்சிக்கு ஒரு பிஜிஎம் வேற வருது. செவியில் குருதி விடுகிறது என்றால் சிரத்தில் சூடு ஏறிவிட்டது என்று பொருள். சூடுமில்ல சொர்ணிமில்ல. நான் பாதுகாப்புக்கு போகும்போது பல கவிதை கேட்டிருக்கேன். ஆனா காதுல இருந்து ரத்த வடித கவிதை இன்னைக்கு தான் ஏன் கேட்க. ஒரு முழு கோயம்புத்தூர் தேங்காய் பண்ண கையில வச்சு தின்னுட்டே ஸ்டாக்கிங் பண்றாரு. அந்த பொண்ணு ஒரு பெரியவர் நம்மளை இப்படி பாத்துக்கிட்டே இருக்காருன்னு நினைக்காம பாருங்க. இவங்களே சாப்பிடுறாங்களா அந்த மாதிரி. நெக்ஸ்ட் சீன் வில்லன் வீட்ல ஹீரோயினோட அப்ப முழு சொத்தையும் அந்த பொண்ணு பேர்ல எழுதிட்டு ஒரு காரணத்தை சொல்லுவான் பாருங்க. பிறந்த நாள் அதுமா பூரா சொத்தும் பொண்ணு பேருக்கு எழுதி வைக்கிறீங்க. நாளைக்கு உங்களுக்கு மிச்ச மீதி எதுவும் இப்ப நீ என்ன பண்ண போற? இப்ப என் புள்ளதையா என் சொத்து. எனக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் கழிச்சு ரத்த உள்ளது. கல்யாணமே 30 வயசு, அதுக்கப்புறம் 30 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தா உனக்கு 60 வயசு ஆயிடுமே ராஜா. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். பொண்ணுக்கு 20 வயசுல கலெக்ட் பண்ணாலும் எப்படியும் இப்போ 80 வயசு இருக்கணுமே. இந்த இடத்துல தான் ரஞ்சித்தோட ரைட்டிங் ஸ்கில்லை நீங்க வியக்கணும். என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. நான் தான் இல்ல இல்லன்னு தானே சொன்னேன். நீ தானே வம்பா விரட்டி வந்து பைக்குள்ள இறங்கி எல்லாம் பாக்குறீங்க. இடையில இந்த ஓனாய் வில்ல வேற காமெடி பண்ணிக்கிட்டு. என் அம்மா சாமியானதுக்கு அப்புறம் எனக்கு அம்மாவே என் மாமன் தான். எங்க அம்மாவே என் மாமன் தான். கட் பண்ணி இந்த பக்கம் வந்தா இமான் அண்ணாச்சி வைஃபுக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷாட். அந்த லீட் ஆக்ட்ரஸ் அந்த மாதிரி தான். அப்படியே ரஞ்சித்தை தனியா கூட்டிட்டு போய் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல மீன் சாப்பிட சொல்லி தர்றாங்க. நீ ஒருத்தன் தான் நல்லா வேலை செய்யுது. அப்படிங்களா? வேஸ்ட். ஐயோ வரதா சொல்றா. வேலை செஞ்சு கையெல்லாம் நோக்க கையெல்லாம் யார் ரேக தேஞ்சு போச்சா? என்னங்க இது? இது மீனு. ஏங்க மீனா நீங்க பார்த்ததே இல்ல. முள்ள விடுங்க. கடைசியில 2 பேரும் அவங்கவுங்க பேரை சொல்லிக்கிறது தான் உங்களுக்கு விருந்தா இருக்க போகுது. இந்த பேருந்தா
குழந்தைங்க. மலையாளத்துல என்ன மீனிங்? குஞ்சுங்க. எந்த பேரும் குஞ்சாக்கும். ராமு இந்த நாய் எங்க இருந்து போக சொல்லி இல்ல வெட்டு குத்தாகி போடு. ഇവിടെ രണ്ട് കുഞ്ചുണ്ടല്ലോ. ഇവിടെ രണ്ട് കുഞ്ചി இருக்குடா. நோ ப்ராப்ளம். பக்கா டபுள் மீனிங். ஜிபி முத்து டெம்ப்ளேட் ஒன்னு இருக்கும்ல, ஏல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நிரூபிச்சிட்டேன்னு அந்த மாதிரி ஒரு சீனை ட்ரை பண்ணி அதுல ஒரு கிரிஞ்ச போட்டு முடிப்பாரு நம்ம ரஞ்சித் ஐயா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? வெள்ளட்டையை வச்சு வேடி காட்டிட்டு இருக்கீங்க. எப்படி வரையும் நான் காட்டுறேன் கொடுங்க. வாங்கி பாருங்க நல்லா. என்னடா பண்ணுவ? நேராவே கேக்குற. ஆட்டிவியா? எப்படி பார்க்காம பண்ணிட்டு அட மாரியா தாயோ. ஏனுங்க? பல்பானந்தா அங்க பாரியா. ஐயோ அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இதுல இருந்து ஆர்ட் பண்ணிடுவாரா என்ன? கமல் பண்ணாத ஒரு ஆர்ட் ஃபுட் எல்லாம் வச்சு சிச்சுவேஷன் அன்பேசி சமாளிக்க போறேன்னு பாக்குறீங்களாடா? தானே இருக்கும். என் ஐடியாவை பாருங்க. பாருங்க கைய வச்சு கர கர கரன்னு அடிச்சோம்னா எல்லாம் சரியா போயிருங்க. என்னடா நடக்குது? எப்படா? யாரும் பாத்திர கூடாதுன்னு நல்லா வரைஞ்ச போட்டோவை திருப்பி வச்சிருக்குதுங்க. அம்மனி போட்டோவை திருப்பி காட்டு. ஏய் உன்னை தெரியும்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். Oh my god. What a creation மா. என்னடா சொல்ற? அதுக்கு எதுக்கு என்னால நம்ப முடியலையே. மாங்கனி எல்லாரும் மாங்கனி கை தட்டிடலாம். மாங்கனி ஓகே. என்னங்க இப்பதான் வேலை சொல்றாங்களோ? அதுதான் எனக்கும் புரியல. एक सेकंड मैं मारी खाना है ना? நெக்ஸ்ட் சீன்ல இவான் அண்ணாச்சி வைஃப் நடுராத்திரியில ரஞ்சித் ஐயா கூப்பிடுறாங்கன்னு பாருங்க. எங்கீங்க? இவர் வேற அப்பா. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளைங்க? அது ஏன் இந்த மாதிரி சீன்க்குலாம் அந்த குதிரையோட சவுண்ட கொடுக்குறாங்கல்ல? நிறைய படங்கள்ல அந்த மாதிரி சவுண்ட கொடுப்பாங்க. எப்ப பார்த்தாலும் அமுக்கிட்டு டெய்லி அமுக்கி என் ரெண்டு கை வலிக்குதுங்க. அப்ப இதே தொழிலாத்தான் அலையறியா நீ? எத்தனை டபுள் மீனிங்? மீண்டும் ஒரு பழைய காலத்து டபுள் மீனிங் காமெடி. நீ நல்லா அமுக்குப்பா. நம்ம பிணையிலாங்களா? எண்ணெயை ஊத்தி பண்ண. கதவு சாத்திருங்கண்ணா. சேஃப்டி முக்கியம்ல. நல்லா இருக்க மாட்டானா நீ? டிக் டாக் பண்ற. நல்லா இருக்க மாட்டானா தம்பி? என்ன சேஃப்டி? நல்லாவே இருக்க மாட்டான். நெக்ஸ்ட் நம்ம பெருசு ரஞ்சித் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து ஹீரோயினை காப்பாத்துறாரு. சீன் நல்லா இல்லையா? இல்லடா சீன் நல்லா இருக்குது. பட் ரொம்ப பழசா இருக்குதேடா. ஏதாவது புதுசா யூத்தா சீன் சொல்லுங்களேன்டா. அவர் யூத்தா இருந்தாதானங்க யூத் சீன் சொல்லுவாரு. இந்த காலேஜ் பொண்ணுக்கும் கேண்டீன் தாத்தா மேல லவ் வருது. இந்த சீன்ல நம்ம பிஜிஎம் எதுவும் மாத்தி போடல, அதுவே செமையா ஃபன்னா இருக்கு. அந்த ரேக் பக்கத்துல வச்சிருந்தங்க. இது காப்பாத்தின பெரியவருக்கு இந்த பொண்ணு காட்டுற நன்றி கடனை நீங்க பாக்கணுமே. பெரியவரே ஆடி போயிருவார் போலயே. பெரு வார்த்தையால இந்த நன்றி தேங்க்ஸ் இதுல சொல்ல பிடிக்கலங்க. அதுக்கு அப்ப என்னமோ நீங்க நடக்க போகுது. ஆனா என்ன நடக்கும்னு தான் தெரியல. டைரக்டரா இருக்கிறது எவ்வளவு அட்வான்டேஜ். இந்த பெரியவரு இதெல்லாம் தப்புமான்னு போய் ஒழுங்கா படிச்சு லைஃப பாருமான்னு சொல்லாம ஒரு காதல் களியாட்டமே ஆடுறாரு. அதை நம்பாத இமான் அண்ணாச்சியை கூட்டிட்டு போய் அடுத்த நாள் அவர் முன்னாடியே கிஸ் வாங்கி காட்டுறேன்னு அங்க போய் ஒரு குட்டி மொக்க கதை சொல்லி கிஸ் வாங்குறாரு. மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கிறான். இந்த பக்கம் ஒண்ணு கொடுத்தீங்களே அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க, அவன் இந்த பக்கம் இருக்கிறவன அடி பின்னி எடுத்துட்டானுங்க. இவனுக்கு வாங்கி கொடுத்த மாதிரியே உனக்கு வாங்கி கொடுக்கலன்ட்டுங்க அவனை கையோட கூட்டு வந்துட்டுங்க. சொல்றேன் அவன் ஒரு காம பிசாசு. கண்ணுல பட்டுட்டா அவங்கள அழிக்காம விடவே மாட்டான். வட சென்னை மாதிரி வடகோவைன்னு ஒரு படமே எடுத்துருவாரு போலயே. உங்களுக்கு தேவை மாதிரி இருந்தா நீங்க ஒண்ணு எடுத்துக்கோங்க. ஏன் இருந்து ஏன் உருவி மம்மி திருடக்கூடாதுலாம் சொல்லிங்களா? இது இந்த நான் பாத்திருக்கேன் இந்த மீம். லேடிஸ்ங்களா நீங்க? கண்ணு பாவாடை எல்லாம் பார்த்தா தெரியலீங்களா? பாவாடைங்களா? திருப்பூர்லீங்க நினைச்சேன்.
ரைட், இந்த லவ் மரியாதையா எப்படி திட்டிக்கிறான் பாத்தீங்களா? சாதா கிஸ் லிப் லாக் வரைக்கும் போயிருச்சு. ஒரு பெரிய மனுஷன் பண்ற காரியமா இது? என்னடா சொல்றீங்க? ஐயோ, ஆமா. டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. அடுத்து இந்த பெரிய மனுஷன் ரஞ்சித் ஐயா செவரேறி குதிச்சு அந்த பொண்ணு வீட்டுக்கே போறாரு. அப்போ அந்த பொண்ணு அவரை வர்ணிக்கும் பாருங்களேன், அட்டகாசமா இருக்கும். சூப்பர் ஸ்டார் மாதிரி ஸ்டைலான ஹேர் ஸ்டைல். சொன்னல டைரக்டரா இருக்கிறது, டைரக்டர் கம் ஆக்டரா இருக்கிறது. பாத்ரூம் பல்பு மாதிரி 2 கண்ணு. ஆரஞ்சு பழம் மாதிரி உன்னோட லிப்ஸ். பொண்ணுங்களை இந்த மாதிரி சொல்லி வர்ணிச்சாலே எனக்கு ஆன்னு இருக்கும். கீலிங் என்னடா அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு. கீழே உன்னோட அந்த ப்ராட் செஸ்ட். கடைசியில நமக்கே பொறையற மாதிரி குபீர்னு ஒரு மேட்டர் கேட்டுரும் அந்த பொண்ணு. எனக்கு ஒரு தோணுது, பேசாம நம்ம பேசாமீங்க ஓடி போலாமா? கேட்ட உடனே அடுத்த கட்டிலேயே ஊரை விட்டே கிளம்பிடுவாங்க. வேற ஊருக்கு போன உடனே அடுத்து என்ன வேலை? சொல்லுமா, எனி ஹெல்ப்? ரூம் வேணும் சார். அப்படி பாரு, ஊருக்குள்ள நடக்கவே இல்ல, இப்ப அது நடக்க போகுதா? ரூம் போட்ட ஆர்வத்துல இவர் புது புடவையெல்லாம் வாங்கிட்டு வந்து அசத்தி ஃபுல் ஆர்வத்துல இருக்கும்போது அப்போ அந்த புள்ள ஒரு ட்விஸ்ட வைக்குது. அம்மனே, எனக்கு தெரியும் நீங்க வெக்கப்படுவீங்க. எனக்கு அப்படித்தான் பாருங்க, வெக்கமா வருவாங்க. ஓ, அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. அப்புறம் உங்களுக்கு புடவை வாங்கிட்டு வந்தேன், நல்லா இருக்குதுங்களா? மியூசிக் இந்த படத்துல வருவானா? நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா பைத்தியக்காரப்ப. உன் மனசு ரொம்ப பெருசு குழந்தை. அப்போஸ் நான் பிராட் செஸ்ட்னு சொன்னீங்களே, அப்புறம் நான் உன்னை லவ் பண்ணல. வேற ஒருத்தரை விரும்புறேன். எக்ஸ்பிரஷனை பாருங்களேன். எங்க வீரா கூட நான் ஓடி போறது எங்க வீட்டுக்கு தெரிஞ்சு அவனை கொன்றுவாங்களோன்னு உன் கூட ஓடி போறதா எங்க வீட்டுல லெட்டர் எழுதி வச்சுட்டு உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன். இவரை போட்டு தள்ளுறதுக்காக அந்த பிளான. வயசான ஆள ஒரு சின்ன பொண்ணு லவ் பண்ணுதுன்னு சொல்லும் போதே நம்ம ஐயா உஷாரா இருக்கணும். இப்படி பேக்குத்தனமா வந்து மாட்டிக்கிட்டாரு. நம்ம உள்ள எழுதி போற ஒரு தலைய நம்ம வீட்டு வாசல்ல வைப்ப மாமா, இது சத்தியம் மாமா. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா கோபி? அப்புறம் அந்த பொண்ணு லவ் பண்ற பையனை கூட்டிட்டு வர்றாரு நம்ம குழந்தை. நான் சொன்னேன்ல, இதுதான் குழந்தை, எனக்காக என்ன வேணாலும் செய்வாரு. இவனுங்க பார்த்தா பொண்ணுங்களை லவ் பண்ணி அவங்க வீட்டுல இருந்து பணம் புடுங்குற குரூப். 2 கோடி இல்லையா? 2 வருஷமா லவ் பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு நிறுத்தி இருக்கேன். 2 கோடி கேக்குறேன், 5 கோடி கேளு. சபாஸ் லாஸ்டா அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போவாங்க. அப்ப பொண்ணு வீட்டுல இருந்து அவங்க மாமா இந்த லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டு வந்துருவாரு. அப்போ ஒரு ட்விஸ்ட். கோப்ப கல்யாணம் சம்பவிச்சிட்டா, உனக்கும் குழந்தைக்கு கல்யாணம் சொல்லி கோப்ப எனக்கு உத்தரவே ஓட்டாச்சு. 35,000க்கு ஓம்ப வச்சிட்டியா? 5 கோடி. அப்புறம் இந்த ரவுடி குரூப் ஒரு சின்ன கேப்ல இந்த பொண்ணை கடத்திட்டு போய் தாலி கட்ட பாப்பாங்க. அப்புறம் வழக்கம் போல நம்ம பெரியவர் வந்து ஃபைட் பண்ணி காப்பாத்துவாருப்பா. எல்லாரையும் அடிச்சு துவைச்சிட்டு லாஸ்ட்ல 2 மொக்க பஞ்ச போட்டு படத்தை முடிக்கிறாரு நம்ம பெருசு. சிவடிச்சா உருக்க, இந்த சிங்க அடிச்சா படுக்கடா. அதே அந்த சிங்கமா டைட்டில்ல காமிச்சாரு. ஏய், தாய் மாமனை தான் ஓனாய் வில்லனா காமிச்சாரு. பார்த்தா இனிமே இப்படி செய்யறவன் எவன்டா? அவனுங்களுக்கெல்லாம் நான் எவன்டா? பார்த்தா அந்த லவ்வர் தான் வில்லனா இருந்திருக்கான். இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்கய்யா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை நாட்டு மக்களுக்கு. இவர் விஜய் சேதுபதி சொல்லியிருப்பாரு, ஏதோ பீஷ்மன் ஏதோ படம் எடுத்துருப்பாரு போல, அதை நல்லா சொல்லியிருப்பாரு பிக் பாஸ்ல. இன்னும் வேற எந்த படம்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காரா என்னன்னு தெரியல. முடிஞ்சா அதாக இருக்கிற ஒட்டுமொத்த கிரிஞ்சே ஒன்றா சேர்த்து ஒரு படம் பண்ணால் அப்படி அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக டபுள் மீனிங் வைக்கிறது,
இவருக்குன்னு ஒரு சீன்லாம் வச்சுருக்காரு இன்ட்ரோஸ்ன்னு என்னத்தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. செம ஃபன்னாக போச்சுக்காடா இந்த வீடியோ. இவர் சினிமா டிக்கெட்டு வச்சு செஞ்சுட்டாருங்க. ஓனாய் உள்ள கேன்டீன் தாத்தா வேற என்ன பேர் வச்சாரு, அந்த மயிலுக்கு மிமிக்ரி பண்ணாங்க பாருங்க, மயிலுக்கு மிமிக்ரி, மனுஷனுக்கு இந்த ஓனாய் அந்த மியூசிக்கு வேற லெவலுங்க இந்த வீடியோ. இன்னொரு ஏதோ ரோஸ்ட் வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன், அதுவுமே பார்க்கலாம். இந்த வீடியோ செம்ம ஃபன்னாக போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ முடிச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸைட்டிங் கான்டென்ட் ஃப்ரம் வரன்.